பரலோகில் நான் சேர வழியானார். ஆமென். இயேசு மட்டும் வரலன்னா இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற யாருமே பரலோகம் போக முடியாது. ஆனால் இயேசு வந்ததுனால நாம் பரலோகம் போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு எல்லாருமே அவர்களுடைய நற்கிரியை வைத்து என்ன பண்ணுறாங்கன்னா தேவனிடத்தில் போகிறார்கள். என்ன பண்ணுறாங்கன்னா 21 நாள் நான் ஃபாஸ்டிங் போடுறேன், ஆனால் தேவன் எதனா எனக்கு செய்வார். நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனாலும் தேவன் எதனா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட போயிட்டு எதனா வாங்குகிறோன்னா இதெல்லாம் சொல்லி போய் வாங்குகிறோம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா சிலுவையை பார்க்குறாரு, இதையும் பார்க்குறாரு, சிலுவையை பார்க்குறாரு, இதையும் பார்க்குறாரு. இதை பார்க்கும்போது சிலுவை அதை காட்டிலும் ரொம்ப பெருசாக இருக்குது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்னதுன்னா சிலுவையின் மேன்மை, த க்ளோரி ஆஃப் த கிராஸ். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டாயிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டாயிருக்கிறேன். பாருங்கள், இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் வேறு எதை குறித்து நான் மேன்மை பாராட்டல, எதை குறித்து மேன்மை பாராட்டுறேன்னா சிலுவையை குறித்து மட்டுமே நான் என்ன பண்ணுறேன்னா மேன்மை பாராட்டுகிறேன். ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா பட் அப்படி வருது. பட்டுன்னு சொல்லிட்டு நானோ, ஆனால் நானோ அப்படின்னு வருது 14ஆவது வசனம். ஸோ நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். But God forbid that I should boast except in the cross of our Lord Jesus Christ, by whom the world has been crucified to me and I to the world. இங்கே பட்டுன்னு வருது. பட்டுன்னு வந்தாலே சொல்லுவாங்கள்ல, அவன் நல்லா படிப்பான் ஆனால் மேக்ஸ் மட்டும் வராது. அவன் நல்ல பையன்தான் ஆனால் கொஞ்சம் சில கெட்ட பழக்கம்லாம் இருக்குது. அப்படின்னா பட்டுன்னு வந்தாலே, ஆனால் வந்தாலே அதுக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கு. இங்கே சொல்கிறாரு சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும். இவர் என்ன சொல்கிறார், நான் சிலுவையை மட்டும்தான் குறித்து மேன்மை பாராட்டுவேன், மற்றவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம பார்க்கணும். பட்டுன்னு வந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி வசனங்களை நாம் பார்க்க வேண்டும். கலாத்தியர் 6:12 நாம் வாசிக்கலாம். மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். இங்கே பாருங்க, மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், யூத தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, யூத கிறிஸ்தவ தலைவர்கள் இருக்கிறாங்க. இந்த கலாத்திய பட்டணத்தில் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் மாறுகிறார்கள். கிறிஸ்தவர்களாய் மாறும் பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா விருத்த சேதனம் பண்ணிக்கணும். ஏசு எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறார் தான், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா விருத்த சேதனம் பண்ணிக்கணும். விருத்த சேதனம்னா என்னது? விருத்த சேதனம்னா என்னதுன்னா சரீரத்தில் ஒரு தோலை கட் பண்ணி எடுக்கிறது தான் விருத்த சேதனம். விருத்த சேதனமும் வச்சுக்கணும், கூட நியாயப்பிரமாணமும் வச்சுக்கணும். சிலுவை இருக்குதான், ஆனால் ப்ளஸ்ஸு என்ன வேணும்னா நியாயப்பிரமாணம் வேணும், விருத்த சேதனமும் வேணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். சிலுவை இருக்குதான், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒயிட் சாரி போட்டுக்கணும். சிலுவை இருக்குதான், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நகையெல்லாம் கட்டிடணும். சிலுவை இருக்குதான், ஆனால் நீங்கள் உபவாசமும் பண்ணணும். நிறைய பேர் இந்த லெந்து நாட்கள் என்ன பண்ணணும், 40 நாள் அவங்க கவுச்செலாம் சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள், பூலாம் வைக்க மாட்டாங்க. சிலுவை இருக்குது, ஆனால் இதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ளஸ் 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 ப்ளஸ். இல்லை, இங்கே தான் பவுல் சொல்கிறாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்போ சிலுவை தான் எனக்கு எல்லாமே, சிலுவை தான் எனக்கு எல்லாமே என்ன பண்ணுறாருன்னா பவுல் இங்கே சொல்லுகிறார். ஏன் இந்த பவுல் சிலுவையை ரொம்ப மேன்மைப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவத்துடைய மையம், கிறிஸ்தவத்துடைய இதயம் கல்வாரி சிலுவை. சொல்லுங்கள், கிறிஸ்தவத்துடைய மையம், கிறிஸ்தவத்துடைய இதயம் கல்வாரி
சிலுவை. இதயத்தை எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? சரீரத்தில் அவ்வளோதான், உயிர் போயிடும். அதே போல் கிறிஸ்தவத்தில் கல்வாரி சிலுவை எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்தவமே கிடையாது. ஆமே. அப்போது கிறிஸ்தவத்துடைய மையம் என்னன்னா, இதயம் என்னன்னா இந்த கல்வாரி சிலுவை. இன்றைக்கு ஆனால் தான் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா சபைகளையும் சென்டராக என்ன பண்ணுறாங்க? சிலுவை வச்சுறாங்க. வெளியும் என்ன பண்ணுறாங்க? சிலுவை வச்சுறாங்க. அது மட்டும் இல்லை, கழுத்தில் என்ன பண்ணுறாங்க? சிலுவைலாம் போட்டுக்கிறான். ஏன்னா இது ஒரு மையமாக இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்திலே நம்பர் 1 சிம்பிள்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை சாட் ஜிபிடின்னு ஒன்று இருக்குது, அதில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா இந்த சிலுவை தான் வரும். உலகத்திலே நம்பர் 1 இதுதான், சிலுவை தான் நம்பர் 1 சிம்பிள். ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்குது. உலகத்திலே நம்பர் 1 சிலுவையா, நம்பர் 1 சிம்பிளாக சிலுவை இருக்குது. ஆனால் ஆதிகால திருச்சபையில் பார்த்திங்கன்னா சிலுவை நம்பர் 1 இல்லை. யூதர்களுக்கு பாருங்கள், ஆதிகாலம்னு சொன்னால் பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சபைகள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. அந்த டைமில் இந்த சிலுவை நம்பர் 1 இல்லை. ஏன்னா யூதர்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு இடரலாக இருந்துச்சு. கலாத்தியர் 6:12 வாசிங்க. மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். இங்கே பாருங்க, மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு. இங்கே பாருங்கள், சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே. அப்போது சிலுவை பேசினாலே, சிலுவையை குறித்து பேசினாலே ஏதோ ஒரு துன்பம் வருது. ஆனால் தான் துன்பப்படாதபடிக்கேன்னு சொல்கிறார். ஏன் அவங்க துன்பம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு சிலுவை ஒரு இடரலாய் இருந்தது. ஒருத்தங்களை பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, யூதர்களில் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், ஒருத்தன் குற்றம் பண்ணிட்டான், அவனுக்கு தண்டனை என்னதுன்னா சிலுவையில் போயிட்டு அவனை அரைஞ்சிருவாங்க. இன்றைக்கு இந்திய தேசத்தில் என்ன பண்ண, ஒரு குற்றம் பண்ணிட்டா என்ன பண்ணுறாங்க? அவனை தூக்கில் போட்டுறாங்க. அதே போலவே யூதர்களுடைய கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா, ஒருத்தன் குற்றம் செஞ்சுட்டானா அவனை என்ன பண்ணுறாங்கன்னா சிலுவையில் அவனை அறைகிறார்கள். அந்த சிலுவையில் தான் யார் போய் மறிக்கிறானா? இயேசு போய் மறிக்கிறார். இந்த இயேசுவை தான் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இவரை விசுவாசிங்க, இவரை நம்புங்கன்னு சொல்லிட்டு கலாத்தியர் பட்டணத்தில் அவர் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான், அந்த மாதிரி சத்தியத்தை சொல்கிறதுனால பவுலை என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி சொல்கிற எல்லாரையும் என்ன பண்ணுறாங்கன்னா துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. சிலுவையை பற்றி பேசி அவர்கள் ரத்தம் சாத்தியா, ஸ்தேவான்லாம் இரத்த சாட்சியாய் மறித்தான். அப்போது புறஜாதிகளுக்கு எப்படி இருக்குது? இது சிலுவை இடரலாக இருக்குது. யூதர்களுக்கு சிலுவை இடரலாக இருக்கிறது. புறஜாதிகளுக்கு எப்படி இருக்குன்னா இது ஒரு பைத்தியமாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க, தப்பு செய்கிறவன் என்ன பண்ணுங்க, சிலுவையில் அரைஞ்சிடுவேன். நீங்கள் தான் ஒரு கலாச்சாரத்தை வச்சுருக்கீங்க, தப்பு செஞ்சவன் சிலுவையில் அறையப்பட்டவனே நீங்கள் கடவுளாக நம்புறீங்களே சொல்லிட்டு கிரேக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பைத்தியமாக நினைக்கிறாங்க. கிரேக்கர்கள் இயேசுடைய மலை பிரசங்கத்தில் ரொம்ப விரும்புவாங்க. அவர் ரொம்ப நல்லா தத்துவ ஞானி மாதிரி பேசுகிறார். ஏன்னா கிரேக்கர்னாலே தத்துவ ஞானி தானே. ஆனாலும் அவங்களுக்கு பாருங்கள் நல்லா பேசியிருக்கிறார். அதனால இவங்களுக்கு மலை பிரசங்கலாம் ரொம்ப மேன்மையாக கருதுகிறாங்க. ஆனால் இங்கே கலாத்தியர் 6:14 அவர் சொல்ல, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை குறித்தே அல்லாமல் அப்படி சொல்லலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா சிலுவை குறித்தே அல்லாமல். ஏன்னா இந்த சிலுவை தான் என்னன்னா கிறிஸ்தவத்துடைய மையமாய் இருக்கிறது, கிறிஸ்தவத்துடைய இதயமாய் இருக்கிறது. சரி, இது என்னுடைய போதனை இல்லை, பவுலுடைய போதனையும் அல்ல. இது புதிய ஏற்பாடுடைய போதனை. நம்ம கொஞ்சம் வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாடுடைய மைய செய்தி என்னவென்றால் இந்த கல்வாரி சிலுவை. சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 16:16 வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா 16
சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இங்கே இயேசு வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜனங்கள் கிட்ட அந்த சீஷர்களை வச்சு கேட்க சொல்கிறாரு. நான் யாருன்னு போயிட்டு கேளுங்க சொல்லிட்டு கேட்க சொல்கிறாரு. ஜனங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து நல்ல ஒரு டீச்சர், நல்ல ஒரு தத்துவ ஞானி, இவர் வந்து நல்ல ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, திரும்பி அந்த சீஷர்கிட்ட நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறீங்க கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, பேதுரு அதுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வந்து போதிக்கிறதுக்காக வரல, நீங்கள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்காக வரல, நீங்கள் வந்து தத்துவம் சொல்கிறதுக்காக வரல. அவர் சொல்கிறாரு, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் எதுக்காக வந்தீங்கன்னா எங்களுக்காக சிலுவையில் மரிக்கிறதுக்காக வந்தீர். ஆமென். பாருங்க, இயேசு எதுக்காக வந்தார்? ஏதோ அவர் டீச்சிங் சொல்கிறதுக்காக வரல, ஏதோ தத்துவம் சொல்கிறதுக்காக வரல, மலை பிரசங்கம் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, அதுக்காக வரல. எதுக்கு வந்தார்னா, உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில் மரிக்கிறதுக்காக வந்தார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இயேசு எதற்காக வந்தார்? எல்லாரையும் மீட்கும்படியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்தார். மகாத்மா காந்தி சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்தவத்திலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இயேசுடைய போதனை எடுத்துக்கலாம். ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை காட்டு. அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் அகிம்சை முறையெல்லாம் கையால் எடுத்துக்கினார். அதுக்காக தான் இயேசு, அதுக்காக தான் கிறிஸ்தவம். அதுலேருந்து நல்ல நல்ல செய்தி எடுத்துக்கலாம். அதுக்காக இயேசு வரவில்லை. இயேசு எதுக்காக வந்தார்னா, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். ஆமென். உங்களையும் என்னையும் அவர் மீட்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அப்போ மத்தேயுல சொல்கிறாரு, சிலுவை தான் என்னன்னா மையமாக இருக்குது. லூக்காவில் பார்த்தீங்கன்னா 22:19-20 வாசிங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவை கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது எங்கே நடக்குதுன்னா, கடைசியாக அவர் சாவறதுக்கு முன்னாடி, மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு காரியம். கடைசியாக ராபோஜனம் உண்ணுகிறார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவளுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. கடைசி நேரத்தில் கூட சொல்கிறார், நான் எதுக்காக வந்தேன்னா, நான் சிலுவையில் மரிப்பதற்காக, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இன்றை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் தந்தபடிய பாத்திரத்தை எடுத்து கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. அவர் எல்லா டைம்ல என்ன தான் சொல்கிறாருன்னா, எதுக்காக வந்தேன்னா, சிலுவையில் மரிக்கிறதுக்காக வந்தேன். ஃபுல்லாக சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாக பெரும்பாலும் அதில் என்ன இருக்குன்னா, சிலுவையில் இயேசு சிலுவையில் போய் மரிக்க போகிறார், அந்த காரியம்தான் நிறைய இருக்கும். ஒருவேளை நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, வீட்டுக்கு போய் இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் எத்தனை சிலுவையில் போய் இயேசு மரிக்கிறத குறித்து பேசுகிறாருன்னு கவுண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எதை குறித்து தான் இருக்குன்னா, சிலுவையை குறித்து தான் இருக்கும். அப்போஸ்தலரில் பார்க்கலாம், 13ஆம் அதிகாரம் 38. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும். ஆதலால் சகோதரி, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். இவர் யாரு? இவர் இயேசு. இயேசுவின் மூலியமாய், இயேசு சிலுவையில் மரிக்கிறதன் மூலியமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு, கிறிஸ்து கல்வாரியில் சிலுவையில் மரிப்பதன் மூலியமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பவுலுடைய நிருபங்களை முக்காவாசி பார்த்தா அவர் எதை குறித்து தான் பேசியிருப்பார்னா, இந்த கல்வாரி சிலுவையில் இயேசு மரிச்ச இந்த சிலுவை தான் எல்லாத்துலேயும் மையமாக இருக்கும். வெளிப்படுத்தல விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி
தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே இயேசு கல்வாரி சிலுவையில் மரிப்பதின் மூலமாய் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக சொல்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டு மத்தேயுவிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் பார்த்தாலும் என்னதான் மையமாக இருக்குன்னா இந்த கல்வாரி சிலுவை மையமாக இருக்குது. இது என்னுடைய போதனை இல்லை, இது பவுலுடைய போதனை இல்லை, இது புதிய ஏற்பாடுடைய போதனை. ஏன் பவுல் இந்த சிலுவை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார்? ஏன் இந்த கல்வாரி சிலுவையை பவுல் மேன்மை பாராட்டுகிறார்? நான் என்ன சொன்னால், இது என்னவா இருக்குது, ஒரு மையமாக இருக்குது, அது மட்டும் இல்லை ஒரு இதயமாக இருக்கிறது. ஏன் பவுல் இதை ரொம்ப மேன்மை பாராட்டுகிறார்? அப்படி பார்த்தீங்கன்னா கலாத்தியரில் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இங்கே சொல்கிறார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டதாக இருப்பேனாக சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவரால், வசனத்தை பாருங்கள் அங்கே சொல்லுது, அவரால் உலகம் எனக்கு, ஏன்னா அவர் தான் என்னை என்ன பண்ணுறாருன்னா என் ஜீவனை மீட்டிருக்கிறார். நான் சொல்கிறேன் அவரால் தான். பவுல் யார் தெரியுமா? கொலைகாரன். ஆனால் கொலைகாரனையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா அவர் ஒரு பிரசங்கியாராக மாற்றுறாரு. அது மட்டும் இல்லை, அநேக புஸ்தகங்கள் பவுல் தான் எழுதியிருக்கிறார். ஆமென். ஏன் அவர் சிலுவையை மேன்மை பாராட்டுகிறார்னா அவரால். இன்றைக்கி ஏன் நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க? அவரால். இன்றைக்கி ஏன் எல்லாம் உங்களுக்கு நடக்குது? இன்றைக்கி ஏன் நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்குது? அவரால். நீங்கள் எப்படி பரலோகம் போக போகிறீங்க? அவரால். இங்கே ஐசக் வாட் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு பெரிய பாடகர் இருக்கிறார். அவர் 1707ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாருனா ஒரு பாட்டு எழுதுகிறார். அந்த பாட்டுடைய நேம் என்னதுன்னா, when I survey the wondrous cross, அற்புதமான சிலுவையை ஆராயும் பொழுது. நான் கேட்குறேன், நீங்கள் ஆராய்ந்து பார்க்குறீங்களா? சிலுவையை ஆராய்ஞ்சு பார்க்குறேன். என்ன ஆராய்ஞ்சு பார்க்குறேன்? என்ன பார்க்குறேன்னா, சிலுவையில் நான் தொங்க வேண்டிய ஆள், நான் பதிலால் மறிக்க வேண்டிய ஆள், நான் அந்த முள்முடியை சுமக்க வேண்டிய ஆள், நான் நிர்வாணமாக தொங்க வேண்டிய ஆள், நான் போய் ரத்தம் சிந்த வேண்டிய ஆள். ஆனால் அந்த அற்புதமான சிலுவை என்ன பண்ணியிருக்குன்னா, அவரால் அதிலிருந்து நான் தப்பித்திருக்கிறேன். என்ன அது, அங்கே போய் சாவ போகிறேன், ஆனால் எனக்கு பதிலால் இயேசு அங்கே போய் மறிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம உட்காந்து இதை ரசிச்சுட்டு இருக்கோம். நான் அங்கே போய் மறிக்க வேண்டிய ஆள். நான் இந்த 21 நாள் என்ன பண்ணுறோன்னா ஆராய்ஞ்சு பார்க்குறோம். நான் அங்கே சாக வேண்டிய ஆள், நான் முள்முடியை ஏற்றக்கூடிய ஆள், நான் நிர்வாணமாக தொங்க வேண்டிய ஆள், நான் எல்லாத்தையும் அங்கே அனுபவிக்க வேண்டிய ஆள். ஆனால் ஆராய்ஞ்சு பார்க்குறேன், எனக்கு பதிலாக அவர் போனதுனால அதிலிருந்து நான் எஸ்கேப் ஆகிட்டேன். கலாத்தியர் 1:4 பாருங்கள், வாசிங்க. அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இங்கே பாருங்கள், விடுவிக்கும்படி. அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா ரெஸ்கியூன்னு வருது. சமீபத்தில் ஒரு ஃப்ளட்டு வந்துச்சு தெரியுமா? டிவியில் காட்டினாங்க. ஒரு அடிச்சின் போது மாடி மேலேருந்து எல்லாம் கத்துறாங்க, கூப்பிட்றாங்க, எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. பாருங்கள், அதே போல் தான் அடிச்சின் போது இந்த பாவம் என்கிற இந்த வெள்ளம் என்ன பண்ணுதுன்னா எல்லாரையும் அடிச்சின் போது. ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இல்லாத பிரபஞ்சத்திலிருந்து இந்த பாவ வெள்ளத்திலிருந்து விடுவிக்கும்படி, ரெஸ்கியூ பண்ணும்படி இயேசுவை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் யார் செய்கிறா? அவர். இன்றைக்கி நான் என்ன தான் அவர்கிட்ட கொண்டு போனாலும் இது ஒன்றும் வேலைக்காக போகிறதில்ல. நான் 21 நாள் ஃபாஸ்டிங் போடலாம், நான் 21 நாள் சாப்பிடாமல் இருக்கலாம், நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கலாம், நான் பூ வைக்காமல் இருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி, சிலுவைக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஆமென். ஏன்னா அவரால் நான் ரெஸ்கியூ பண்ணப்பட்டேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு
பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இதுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தன் குற்றவாளியாக என்ன ஆயிட்டான்னா, தப்பு செஞ்சுட்டான், அவன் வந்து குற்றவாளியாக நிற்கிறான். ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, நீ உனக்கு என்ன கொடுக்க போகிறேன்னா மரண தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்லிடுறாரு. டக்குன்னு ஒருத்தர் வராரு, குற்றமே செய்யாத ஒருத்தர் வராரு. இவனுக்கு பதில் நான் நிற்கிறேன், இவனை போ சொல்லுங்க. ஆமென். இதான் நடந்துச்சு. நாம் அவருக்குள் நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்ம எல்லாரும் பிதாக்கு முன்னாடி, ஜட்ஜுக்கு முன்னாடி நிற்கிறோம், குற்றவாளியாக நிற்கிறோம். ஆனால் இயேசு வராரு, குற்றமே செய்யாத ஒருத்தர் வந்து இவனை போ சொல்லுங்க, நான் நிற்கிறேன். ஆமென். நமக்காக பதிலாளாய் இயேசு மாறினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏன் சிலுவையை மேன்மை பாராட்டுகிறார் பவுல்? அவரால். ஆமென். நம்ம அவருக்கு முன்னாடி போய் நிற்கக்கூட முடியாது. நம்முடைய நீதி எப்படி இருக்குன்னா அழுக்கும் கந்தையுமா இருக்கிறதா. ஆனால் இன்றைக்கு அவர் முன்னாடி நிற்கிறேன்னா இது எல்லாம் அவருடைய சிலுவை. பவுல் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்னா, இந்த சிலுவை தான் என்ன பண்ணுது, நம்மை ரட்சிக்கிறது. எப்படி ரட்சிக்கிறது இந்த சிலுவை? அந்த சிலுவையை நம்ம பார்க்கணும். சிலுவையில் இந்த சைடு ஒரு கல்வன் தொங்குறான், இந்த சைடு ஒரு கல்வன் தொங்குறான். நடுவில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா சிலுவையில் தொங்குறார், ஒன்றும் செய்யாதவர் தொங்குறார். யார் அவர்? பேதுரு சொன்னார்ல, இவர் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. யாருங்க அவர்? பிதாவாகிய தேவனுடைய செல்ல பிள்ளை, நித்திய நித்தியமாக அவரோடு கூட இருக்கிற பிள்ளை. ஆனால் நமக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா தொங்குறார். தொங்கி என்ன பண்ணுறாரு? அவர் என்ன பண்ணுறாரு? அவர் கடைசி ரத்தம் வரைக்கும் எனக்காக அவர் சிந்துறார். எபிரேயர் 2 அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருக்காகவும் ஏன் ரத்தம் சிந்துறார்? ஏன் ரத்தம் சிந்துறார்? நான் சொன்னேன், பாவம் என்கிற வெள்ளம் என்ன பண்ணுதுன்னா அடிச்சுன்னு வருது. எல்லாரும் என்ன பண்ணுதுன்னா அடிச்சுன்னு போகுது, மரணத்துக்கு நேராக கொண்டு போகுது, நரகத்துக்கு நேராக கொண்டு போகுது. ஆனால் ஒவ்வொருவருக்காகவும், எனக்காக, சாம்காக, இங்கே இருக்கிற ஒவ்வொருக்காகவும் என்ன பண்ணுறாருன்னா அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்துறார். ஆமென். ரத்தம் சிந்துறதுனால இன்றைக்கி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோம்? எப்படி ரட்சிக்கப்படுறோம்னா கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தின் மூலியமாய் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். சரி, ஏன் ரத்தம் சிந்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிரேயர் 9 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஏன் ரத்தம் சிந்தப்படுகிறதுனா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தப்பு செஞ்சானா என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டுடைய ரத்தம், மாட்டுடைய ரத்தம் என்ன பண்ணுவார்னா பிரதான ஆசாரியர் வருஷத்தில் ஒரு வாட்டி இவனுக்காக, இப்போ நான் பாவம் செஞ்சுருந்தேன்னா என்ன பண்ணுவார்னா நான் என்ன பண்ணணும்னா ஆட்டை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். நான் மாட்டை எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்? பிரதான ஆசிரியர் பாஸ்டர்கிட்ட கொடுக்கணும். பாஸ்டர் என்ன பண்ணுவார்னா கிருபாசன தண்டையில் அந்த ஆசிரிப்பு கூடாரத்துள்ள போனால் என்ன இருக்குன்னா கிருபாசன தண்டை இருக்கும். அந்த கிருபாசன தண்டையில் என்ன பண்ணுவாங்கன்னா ரத்தம் தெளிப்பாங்க. தெளிப்பதன் மூலயமா என்ன ஆகும்னா பாவங்கள் கழுவப்படாது, பாவங்கள் என்ன ஆகும்னா மூடப்படும், வில் கவர். ஆனால் இங்கே எபிரேயர் 9 அதிகாரம் 12 வசனம் சொல்லுது, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால இல்லை. இவைகளுடைய ரத்தம் என்ன பண்ணுச்சுன்னா நம்முடைய பாவங்களை என்ன பண்ணுச்சுன்னா மூடி விட்டது.
அது என்ன பண்ணுச்சுன்னா பாவத்தை ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா திருப்பி அந்த பாவம் தெரியுது. அதுதான் இது செய்ய முடியும். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே, அவருடைய சொந்த ரத்தத்தினாலே, ஒரு பாவம் செய்யாதவர், ஒரு குற்றம் செய்யாதவர், அவருடைய சொந்த ரத்தத்தினால என்ன பண்ணுறாருன்னா ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ண ஒரே தரம் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு அந்த கிருபாசனத்தில் தெளிக்கிறார். என்ன ஆகுதுன்னா நம்முடைய பாவங்கள் மூடப்படலை, நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்கள். பாவங்கள் கழுவப்பட்டது. இங்கே செய்ய போகிற பாவம் கழுவப்பட்டது. ஆண்டவர் மன்னிச்சிட்டார். இன்றைக்கி நேற்று பாவம், இன்றைக்கி பாவம், நாளைக்கு பாவம், எல்லா பாவையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா மன்னித்து விட்டார். எங்கே மன்னிச்சார்? அப்படின்னா நான் பாவம் செய்யலாமா? ஆண்டவர் நான் வருங்காலத்தில் செய்ய போகிற பாவத்தை கூட மன்னிச்சிட்டாருன்னா நான் பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் பாவமே செய்ய மாட்டீங்க. ஆமென். இந்த கல்வாரி சிலுவையில் அவர் அவ்வளோ அடிபட்டார், அதை பார்த்து கூட நீங்கள் எப்படி திருந்தாமல் இருப்பீங்க? வெள்ளாட்டுக்கடா இளங்கால் என்ன பண்ணுச்சுன்னா பாவங்களை மூடிச்சு. ஆனால் தேவனுடைய ரத்தம் என்ன ஆச்சுன்னா பாவங்களை கழுவி விட்டது. உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மனுஷன் கடன் வாங்கிட்டான். வருஷம் என்ன பண்ணுறான்னா கடத்தை கட்டும் போது என்ன ஆகுதுன்னா வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கவர் ஆகுது. அதுதான் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை, வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கவர் ஆகுது. ஆனால் இயேசுடைய ரத்தம் இந்த கடத்தை மொத்தமாக அடிச்சிட்டு போயிடுச்சு. ஆமென். என்ன கடங்க? நம்முடைய பாவக்கடனுங்க. நம்முடைய பாவக்கடன் எல்லாத்தையும் இயேசுடைய ரத்தம் கழுவிட்டு போயிடுச்சு. ஆமென். பிதாவாகிய தேவன் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்னா நீதியாக பார்க்குறார். ஆமென். நீங்கள் நிரபராதியாக பார்க்குறார். நீங்கள் பாவமே செய்யாதபடி பார்க்குறார். இயேசு என்ன பண்ணிட்டாரு? ரத்தம் சிந்திட்டார். ஏன் ரத்தம் சிந்தினார்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக ரத்தம் சிந்தினார். இப்போ ரத்தம் சிந்திட்டார். நான் என்ன பண்ணோம்? நான் பெரிய பாவம் பண்ணியிருக்கிறேங்க, சொல்ல முடியாத பாவம் பண்ணிட்டு உட்காந்து இருக்கிறேங்க, சொல்ல முடியாத பாவம் பட்டு நான் பார்த்துட்ருக்கேங்க. இதெல்லாம் யார் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வழி. கலாத்தியர் 2:20 நம்ம வாசித்து முடிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாருங்க, நான் என்ன சொன்னேன்? பாவம் செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் என்ன ஃபாஸ்டிங் போடணுமா, உபவாசம் போடணுமா, இல்லை காசு எதுனா சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு கொடுக்கணுமா, இல்லை வெள்ளாட்டுக்கடா இதெல்லாம் கொண்டு வரணுமா? இல்லை, ஒன்றும் பண்ண தேவையில்ல. கிறிஸ்துவ உடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நீங்கள் என்ன ஆகிட்டிங்கன்னா சிலுவையில் அறையப்பட்டீங்க. உங்கள் தண்டனை எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா கிறிஸ்துவோடு கூட அன்றைக்கி சிலுவையில் அறையப்பட்டதுனால இன்றைக்கி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். இன்றைக்கி நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. இதை நான் பண்ணவா, இதை பண்ணால் நான் அவருடைய பாவம் என்ன மன்னிச்சிடுவாரா? இல்லை, ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் விசுவாசாலே போதும், உங்களுடைய பாவங்கள் என்ன ஆகிடும்னா போயிடும். ஆமென். வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுதுன்னா பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுட்டிங்கன்னா போதும், நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள்.